எங்களுடைய திருவாசக வட்ட கூட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்க போவது அப்பர் சுவாமிகளுடைய சொற்றுணை வேதியன் என்று தொடங்குகின்ற பதிகம். இதை நமச்சிவாய பதிகம் என்றும் சொல்வார்கள். இந்த பதிகத்துக்கு இன்று மிஸ்ஸஸ் நகுலேச பிள்ளை விளக்கம் அளிப்பார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்க்க போறது நாலாம் திருமுறையில 11வது பதிகம் சொற்றுணை வேதியன் என்று தொடங்குகிறது. அது பஞ்சாக்கர பதிகம் என்றும் சொல்லப்படும், நமச்சிவாய பதிகம் என்றும் சொல்லப்படும், திருவைந்தெழுத்து பதிகம் என்றும் சொல்லப்படும். பஞ்சாக்கர பதிகங்கள் உண்மையிலேயே மிகவும் முக்கியமானவ. 4 நாயன்மாரிடம் பாடியிருக்கிறார்கள். அதாவது சம்பந்தர் 2 பதியம் பாடியிருக்கிறார். நான் இதுல சொல்லுறேன்னா, இந்த சொற்றுணை வேதியன் என்ற பதிகம் திருநாவுக்கரசர் மீது ஏவப்பட்ட யானை அவரை வலம் வந்து வணங்கியது. யானை பாகனை, அதாவது அவர் மீது ஏவப்பட்டுன்னு சொல்லிக்க நாங்க போன கிழமை படித்தனாங்க. அவரை கொல்லுவதற்காக ஒரு மதம் பிடித்த யானையை அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். அந்த யானை வந்து அவரை வணங்கி வலம் வந்து வணங்கியது. யானை பாகன் திரும்பவும் அந்த யானையை குத்தி ஏதோ திரும்பி போய் அவரை கொல்லும்படி ஏவுகிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த யானை பாகனையே தாக்கி போட்டு அங்கு நின்ற சமணர்களையும் தாக்கி போட்டு அது ஓடியது. அங்கால மறுபக்கமாக ஓடியது. அப்ப இவர்களுக்கு வந்து 3வது அட்டம் பண்ணதும் அவர்களுக்கு தோற்று போய் விட்டார்கள். நீற்றறையில விட்டது, மற்றது நஞ்சு கலந்த பாலடு சிலை கொடுத்தது, கொலை வரி பிடித்த ஒரு யானையை ஏவி திருநாவுக்கரசு நாயனாரை கொல்லுவதற்கு எடுத்த முயற்சி நிறைவேறாமல் போக அவர்கள் சமண அரசனுக்கு போய் சொல்லுகிறார்கள், நாவுக்கரசரை நாங்கள் யானையை விட்டும் யானையினாலும் அவர் தப்பி விட்டார், தங்களுடைய சமண சமயத்தில் படித்த மந்திரங்களை அவர் ஓதிய இந்த இதுகளையெல்லாம், இந்த இடுக்கண்களையெல்லாம் நீக்குகிறார் என்று அரசனுக்கு சொல்லி, அரசனுக்கு அபகீர்த்தி ஏற்பட போகிறது என்று சொல்லி அவர் எப்படி கொல்ல வேணும் என்றதை பற்றி அவர்கள் நினைக்கிறார்கள், கலந்துரையாடுகிறார்கள். அரசன் அவர்களிடமே கேட்கிறான் என்ன செய்யலாம் என்றதுக்கு. அப்ப அவர்களே சொல்லுகிறார்கள், கல்லோடு கட்டி கடலில விட்டால் அந்த கல்லு தாளும் மிதக்காது, ஆனபடியா அது அவரும் அதனோட இறந்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அரசன் சிந்திக்க இல்லை, தானாக சிந்திக்க இல்லை. அந்த இடத்துல அரசனுடைய செங்கோல் பிறழ்கிறது. அவர்கள் சொல்ற ஆலோசனையே இவன் அதையே செய்யுங்கள் என்று சொல்லி கட்டளை இடுகிறான். அந்த நேரத்தில் பாடிய பதிகம்தான் இந்த சொற்றுணை வேதியன் என்ற பதிகம். இப்பதிகம் திருவைந்தெழுத்தின் பெருமையை விளக்குகிறது. இப்பதிகத்தினை நமச்சிவாய பத்தியன அப்பர் பெருமானே இறுதிப்பாட்டுல இந்த நமச்சிவாய பத்தையும் பாடினால் எந்த விதமான துன்பமும் வரமாட்டுது, ஒருவருக்கும் எந்த விதமான துன்பம் வரமாட்டுது என்பதையும் அவர் பாடியிருக்கின்றார். 4 பாடியிருக்கிறார்கள் நமச்சிவாய பதியம் என்பது. திருஞான சம்பந்தர் துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்திலும் என்றொரு பதியமும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை என்று தொடங்குற பதியமும் 2 பதியம். திருநாவுக்கரசு நாயனார் இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சொற்றுணை வேதியன் என்ற பதியம். சுந்தரர் மற்ற பெற்றன கின்றி நின்றிரு என்று தொடங்குறது, நான் மறப்பினும் என்னா மறக்காது நமச்சிவாயத்தை என்றதை சொல்லி அந்த பதியத்தை பாடியிருக்கிறார். மணிவாசர் வந்து சிவபுராணத்தை நமச்சிவாய என்று தொடங்கி பாடியிருக்கிறார். அப்ப அதையும் நாங்கள் இந்த பஞ்சாக்கர பதிகத்துக்குள்ள அல்லது நமச்சிவாய பதிகத்துக்குள்ள எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த பாட்டு ஷேர் பண்றீங்களா? ஓகே ஓகே, சாரி, நான் முதலே சொல்லியிருக்கோம்.
தெரியுதா? ஆமாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேர்ந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே. சொற்றுணையில வர அந்த சொல்ன்றது திருவைந்தெழுத்தாய பதம். நம சிவாய 5 தனி எழுத்துக்கள், அது 5 சொற்களை கொண்டது என்பதை நாங்க விளங்கி இருக்க வேணும். வேதியன் என்றது சிவபெருமான். அப்ப சொற்றுணை வேதியன் என்று சொல்லிக்க திருவைந்தெழுத்தாகிய பதத்தை மனம் மொழி மெய்களால் ஏத்த விளங்கும் பெருமானாக இறைவனும் முழுமுதற் பொருளும் வேத நாயகனுமாகிய சிவபெருமான் திகழ்வதால் சொற்றுணை வேதியன் எனப்பட்டார். சோதிவானவன் என்றது பரஞ்சோதி ஆனவன். சிவபெருமான் ஒளி பொருந்தியவர். அப்ப பரஞ்சோதி ஆனவன், ஒளியாக இருந்து நமக்கு வழிகாட்டுபவன், அழியாத வீட்டுலகை வழங்குபவன். அதாவது வீட்டுலகை என்றைக்க வீடு பேறு முத்தியை வழங்குபவன். பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ என்றைக்குள்ள பொன் துணை திருந்தடி, அதை பிரிக்கேக்க பொன் துணை திருந்தடி என்று வரும். பொன் போன்று பொலிவும் இணையும் செம்மையும் மிக்க திருவடிகள். இணை என்றது அந்த 2 திருவடிகள் என்ற கருத்துக்காக அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நமது மனத்தினில் பொருந்த வைத்து நாம் கை குவித்து வணங்குதல் வேண்டும். வணங்கினால், அந்த முதல் 2 அடியிலே வணங்கினால், கட்டுணை பூட்டியோர் கடலினிற் பாய்ச்சினும், கல்லுடன் பிணைக்கப்பட்டு கடலில தள்ளி விடப்பட்டாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. எம் பெருமானுடைய திருவைந்தெழுத்தே நமக்கு பெரும் துணை ஆகும் என்று இதுல சொல்லப்படுகிறது. இதுல இன்னும் ஒரு கருத்தை நாங்க பார்க்கலாம். அந்த கட்டுணை பூட்டியோர் கடல் பாய்ச்சல் கல்லில சேர்த்து கட்டப்படுகிறது. அந்த கல்லை நாங்கள் எப்படி சைவ சித்தாந்தத்திலே எடுக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாருமே அதை எடுக்கலாம். மும்மலமாகிய கல்லில இடிவினை பாசம், நாங்கள் செய்கின்ற நல்வின தீவினைகளாகிய கயிறு கொண்டு திருநாவுக்கரசனாரை கட்டுகிறார்கள். அப்ப கட்டி அங்க அவரை கடல்ல இறக்க போகிறார்கள். அதை நாங்கள் மும்மலமாகிய கல்லினோடு நல்வினை தீவினையாகிய பாசத்தினால் அல்லது கயிற்றினால் கட்டி மாறி மாறி வருகின்ற பிறவி பெருங்கடலில் வீழ்கின்ற உயிர்களை பேரின்பக்கரை ஏறிட உதவுவது அருளுவது பேராற்றலுடைய இந்த திருவைந்தெழுத்து. இதை இந்த சாதாரண தேவாரத்துக்கள் ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை நாங்கள் அதுக்குள்ளேருந்து எடுக்கலாம் என்றதுக்காக இதில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் 2ஆம் பாட்டுக்கு போவோம். இந்த பாடல்கள் சின்ன சின்ன பாடல்கள் தான், வாசிக்க வருது சுகமாக தான் இருக்குது. ஆனால் வடிவாக யோசித்து சொல்லிக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, பூக்களுக்குள்ள விலை மதிப்பரிய ஆபரணம் போல. அருங்கலம் என்றது ஆபரணம் என்ற கருத்துல வருகிறது. ஆனா இன்னொரு பாட்டுல வேற கருத்திலும் வருது. 1000 இதழ்களை கொண்ட தாமரை மலர் அல்லது தாமரை பூவுல இந்த 3 அம்மன்மாரும் இருக்கிறார்கள். கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் வீட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலும் அந்த தாமரை பூ மதிப்பு மிக்க பூவாகலாம். மற்றது சகஸ்டதளத்தில் இவங்களுடைய 6 ஆதாரங்களுக்கு மேல சகஸ்டதளத்தில் 1000 இதழ் தாமரை மலர் இருக்கு. அதை நிமிர்ந்த அதில் இருந்து அமிர்தம் சொல்கிற அளவுக்கு தியானம் செய்து அதை மெருகூட்ட வேணுமென்ற ஒரு இது இருக்கிறது. அது கொஞ்சம் ஞானிமாருக்கு அது செய்யக்கூடியதாக இருக்கலாம். எங்களுக்கு அதுகள் கஷ்டமாக இருக்கலாம். அப்ப அருங்கலம் என்றது இதுல ஆபரணம் என்ற கருத்துல வருகிறது. ஆவினுக்கு அருங்கலம் அரணம் சாடுதல், அரண் 5 ஆடுதல். அரனுக்கு 5 அபிஷேக திரவியங்களை இந்த கொடுக்கிறது, பசு கொடுக்கிறது.
அதைத்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவினுக்கு அருங்கலம், அந்த பசுவுக்கு மிக ஆபரணமாக மிக சிறப்பாக இருப்பது அந்த பசு 5 அபிஷேக திரவியங்களை கொடுக்கிறது. அந்த பால், தயிர், நெய், கோசலம், கோமயம், இந்த 5 பொருட்களும் இறைவனுக்கு அபிஷேக திரவியங்களாக இருக்கிறது. அடிக்கடி இந்த கன தேவாரங்கள்ல அது திரும்பி திரும்பி வருகிறது. கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. கோன்றது அரசன், அரசனுக்கு அருங்கலமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. செங்கோல் செலுத்தி அரசாள வேணும். கோட்டம் என்றது ஒரு வளைவு. அவருடைய செங்கோல்ல வளைவு ஏற்பட்டால் அங்க அந்த அரசனுடைய ஆட்சி சிறப்பாக நடைபெறாது. இப்ப இந்த திருநாவுக்கரசு இந்த சமண இதிலே இருக்கிற அந்த பல்லவ மன்னனுமே தன்னுடைய சிந்தனையில அவன் அதை தீர்ப்பு காணாமல் அங்க உள்ள சமணர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையிலேயே அவன் தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. உண்மையிலே அவருடைய அது கோட்ட முடியாது. அங்க அவருடைய செங்கோல் செங்கோலா இல்ல, வளைவுடையது என்ற கருத்து வருகிறது. ஆனா இவனே பிறகு சைவமாக மாறுகிறான். நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. நாங்கள் எங்களுடைய நாங்கள் எப்பொழுதும் திருவைந்தெழுத்தை சொல்லி இந்த பஞ்சாக்கர பதிகங்களை நாங்க திரும்ப 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 நெற்று பண்ணி படிப்பதன் மூலம் அந்த திருவைந்தெழுத்தை நாங்க சொல்லுவது எங்களுடைய நாவினுக்கு அருங்கலமாக கருதப்படுகிறது. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாமினு கருங்கலம் நமச்சிவாயவே. 3ஆம் பாட்டுக்கு போகணுங்க. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகினிற் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் என்றது வானலாக அடுக்கின விறகு, மிக மிக பெருந்தொகையாக அடுக்கப்பட்ட விறகுக்குள்ள வெவ்வழல் என்றால் நெருப்பு, ஒரு சின்ன நெருப்பு, ஒரு சிறிய நெருப்பை அந்த விறகுக்குள்ள போட்டு விட்டாலே முழு விறகையும் அந்த நெருப்பு உண்டு விடும். உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாமன்றது. அப்ப முழு நெருப்புமே அழிந்து விடும். அவ்வளவுத்துக்கு வானலாவ அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் விறகிலே கொடிய நெருப்பு பொருந்தி விட்டால் அது சிறிய தீயாயினும் மிகுதியாக அடுக்கப்பட்டுள்ள விறகினை முற்றும் முழுதாக ஒன்றுமில்லாமல் உண்டுவிடும், எரித்துவிடும். அதாவது சாம்பல் ஆக்கிவிடும். வெவ்வழல் என்றது வெம்மை பொருந்திய நெருப்பு, உண்ணி என்றது உண்ணுதல், எரித்தல், புகில் என்றது பொருந்தியும் போது, அதாவது ஒரு அக்கினி அல்ல ஒரு சிறிய தீ அந்த விறகு இதுல வச்சு விட்டாலும் முழுவதையும் முடிக்கும் என்ற கருத்துல. ஒரு தீப்பொறி மிகுதியாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த அடுக்கினில படர்ந்து பற்றி கொண்டு விட்டால் அனைத்து விறகும் சாம்பலாக மாறி ஒன்றுமே இல்லாதது போல பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. அந்த விறகுக்கு சொன்ன அந்த உவமையோட இங்க நாங்க வர வேணும். இறைவனால படைக்கப்பட்ட உலகில பல பிறவிகள்ல ஆன்மாக்கள் செய்து வரப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்து பாவங்களை நன்னி நின்று, அதாவது நெருங்கி நின்று அரிக்க பாவமுற்றாக அழிந்து ஒளிந்துவிடும். நன்னல் என்றது கிட்டுதல். பண்ணிய உலகில் என்றது உலகத்தையும் உலகில் வாழும் பொருட்களையும் பரந்த கருத்துல பொருள் கொள்ள வேண்டும். பண்ணிய உலகம் உலகம் மட்டுமில்லை, அந்த உலகம் தன்னையும் குறிக்குது. ஆகவேராக அங்க உலகத்துல வாழ்கின்ற அனைத்தையும் குறிக்கிறது. உலகில் மக்கள் பலகாலம் பழகி செய்த பாவங்களை எல்லாம் நமசிவாயனும் திருமந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க ஓத ஓத பாவங்கள் அனைத்தும் அறுக்கப்படும். விண்ணுற அடுக்கியாண்டது பேரளவுள்ள, உண்ணிய புகழ் என்றது உண்ணும் பொருட்டு புகுந்தால்
அவை ஒன்றுமில்லையா, எல்லாம் எரிந்து தீர்ந்துவிடும். ஒரு அக்கினி துண்டு போட்டால் அதுபோல என உவம உறுப்பு இந்த அதுபோல என்ற உவம உறுப்பு இந்த பாடல்ல தொக்கி நிற்கிறது. பண்ணிய உலகினில் பயின்ற பாவம் உண்டைக்க உலகில் வருவதற்கு காரணம், அதாவது நாங்க முன்பு செய்த வினை பயன்தான் திரும்ப திரும்ப இந்த உலகுக்கு வருகிறோம். அப்ப பண்ணிய உலகு என்றதை நாங்க எப்படி எடுக்கலாம் என்றால், உலகில வருவதற்கு காரணமாய் முன் செய்த வினைகளும் அவை காரணமாக பிறந்த பின்னர் நாங்கள் வாழும் பொழுது பெருக்கிய அளவு வினைகளும் எல்லா வினைகளையும் நன்னின்று அறுப்பது இந்த திருவைந்தெழுத்து என்ற மந்திரமாகும். நம் சிவாய என்ற மந்திரமாகும். அதனால் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினிற் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கட்பட்டிருக்கினும் இரந்தி யாரையும் விடுக்கிற் பிரானென்று வினவுவோம் அல்லோம் அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. எவ்வளவுதான் துன்பங்களினால் நலிவுற்றாலும் அத்துன்பங்களிலிருந்து காப்பாற்றும்படி எமது துன்பத்தை நீக்கிவிடு என வேறு எவரையுமே நாம் கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம் என்றால், அது மட்டுமல்ல, துன்பத்தை போக்கிவிட்டால் நீர்தான் நம்முடைய இறைவனுக்கு சமமானவன் என்று, நீர்தான் எங்களுடைய பிரான் என்று கூடி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏனெனில் சிவபெருமானின் திருவடிக்கே எமது நெஞ்சை பதித்தபடியால் மற்றவர்களை நாங்கள் இரக்க மாட்டோம். இடுக்கண் என்பது துன்பம், இரந்தி என்பது இரத்தல் அல்லது இறைஞ்சுதல். அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளில் நாமுற்ற. அடுக்கல் என்றது உண்மையில கைலாய மலைக்கு ஒரு பெயர். மலைக்கு கீழே இருந்தாலும், இது ஒரு சாதாரண மலைக்கும் நாங்கள் எடுக்கலாம். மல்லையளவு துன்பம் வந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி யாருட்டையும் இறந்து கேட்க மாட்டோம் என்ற கருத்துக்கு. சில நேரத்தில் அந்த ராவணனை இதுக்குள்ள கொண்டு வந்து அந்த கதையை கொண்டு வராயும் இருக்கலாம். என்று அடுக்கற்கீழ் கிடக்குன்னு மருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அவனும் அந்த மலையை கீழே கிடந்து வருந்தினவன். அப்ப அவனுடைய நடுக்கத்தை கெடுப்பது அவன் அந்த சாமகானத்தை பாடினபடியால் என்று அதில் அந்த கதையோடு அது போகுது. இது மலையளவு துன்பம் வரணும், நாங்கள் நமச்சிவாய என்ற திருவைந்தெழுத்தை ஓத 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 எங்களுடைய மலையளவு துன்பத்தினால் ஏற்படுகின்ற நடுக்கம் கெடுக்கப்படும் என்ற கருத்தில் இதில் வருகிறது. இடுக்கட்பட்டு இருக்கினும் இரந்தி யாரையும் விடுக்கிற் பிரான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளினால் நாமுற்ற. அருளினால் என்று சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் அந்த சிவருமானுடைய திருவடிகளை பற்றி பிடிச்சிட்டோம் என்று திருநாவுக்கரசு நாயனார் பாடுறார். பற்றி பிடிச்சிட்டோம் என்றதுதான் அதுல சொல்லப்படுகிறது. இதுல நாங்கள் முதல் 2 அடியிலும் நாங்கள் இறக்க மாட்டோம் ஒருவரையும் என்று சொல்லி சொல்றோமல்வோ, அந்த இறக்க மாட்டோம் என்ற காரணம் என்னென்றால் அடுத்த 2 வரியிலும் அதற்கு பதில் சொல்லப்படுகிறது. எவ்வகை துன்பம் நேரினும் சிவனை தவிர வேறு எவரையும் அது தீர்க்கும் தலைவரே என்று உய்தி அதாவது உய்யும் வகைகளை கேட்க மாட்டோம். தலைக்கு மேலே மலியே விழுந்து அமிழ்ந்தாலும் சரி, அந்த துன்பம் தவிர்ப்பது திருவருளால் சிவபெருமானின் திருவடிக்கே எமது நெஞ்சை பதித்து விட்டோம். ஆகையால் வேறு யாரையும் நாங்கள் இறைஞ்ச மாட்டோம். இப்பாடல்ல முன் 2 அடிகளுக்கு பின் 2 அடிகள் காரணத்தை உணர்த்துகிறது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் வேறு யாரையும் கேட்க மாட்டோம் என்றால், ஏன் வேறு யாரையும் கேட்க மாட்டோம் என்றால், நமக்கு ஏற்படும் துன்பங்களால் வரும் நடுக்கத்தை கெடுப்பது நாங்கள் இறைவனுடைய திருவடிகளை பணிந்தபடியால் எங்களுக்கு அந்த திருவடிகள் நமச்சிவாயவே எங்களுடைய துன்பத்தை தீர்க்கும் என்றது. இடுக்கட்பட்டு இருக்கினும் இரந்தி யாரையும் விடுக்கிற் பிரான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளினால் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அடுத்த பாட்டு போவோம். வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தணர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீண்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே.
இந்த பாட்டுல தான் இந்த அருங்கலம் என்ற சொல் ஒரு ஆபரணம் என்ற கருத்துல வராமல் இதுல சொல்லப்படுகிறவர்களுக்கு அது ஒரு கலமாக ஆதாரமாக இருக்கிற கருத்துல வருகிறது. வெந்த நீர் அருங்கலம் என்று விரதி என்றது விரதத்தை மேற்கொள்பவர்கள். இந்த விரதத்தை மேற்கொள்றோண்டா இப்ப நாங்க பிடிக்கிற பள்ளிக்கலாம் விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் பண்றது அல்ல. இயம நியமத்தை கடைப்பிடிப்பவர்கள் துறவிமார். செய்யத்தகாதவற்றை செய்யாமலும் செய்ய தகுந்தவற்றை மட்டும் செய்வதாகவும் அந்த இயம நியமப்படி கடைப்பிடிக்கிறவர்களைத்தான் இதுல சொல்லப்பட்ட அந்த விரதி என்று சொல்ல குடிக்கிறது. விரதத்தை மேற்கொண்ட சான்றோர்களுக்கெல்லாம் திருவண்ணீறு சிறந்த அணியலம் ஆகும். ஈசனை தியானித்தும் விரதம் பூண்டும் வணங்குகின்ற அடியவர்களுக்கு ஒரு கலமாக அருங்கலமாக விளங்கும் சிறப்பினை நல்குவது இந்த திருவண்ணீறு. வெந்த நீர், வெந்த திருநீற்று பொடி அல்லது நன்றாக வெந்த திருவெண்ணீர். இந்த வெந்த நீர் அருங்கலம் என்ற வெந்த நீர் என்ற இதுல எல்லா நாயன்மாற்ற தேவாரங்களும் இருக்கிறது. அந்தனர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம். அந்தணரில் உண்மையாக செய்ய வேண்டியது, அந்தணர் என்போர் அறவோர் என்று சொல்லப்படுகிறது. அந்தணர் முக்கியமாக செய்ய வேண்டியது வேதங்களை ஓதுவதும் வேதாங்கங்களை ஓதுவதும். 6 அங்கங்களையும் ஓதுதல் அவர்களுக்கு ஒரு கடமை, அவர்களுடைய முக்கியமான அதை செய்ய வேணும் அந்தணரா இருக்கிறவர்கள். ஆனபடியாக தான் அந்த அருங்கலம் என்றது உண்மையான அவர்களுடைய பாதுகாப்பு அல்லது ஒரு கவசம் அந்த மாதிரி பயன்படுத்தப்படுகிறது. திங்களுக்கு அருங்கலம் திகழன் நுண்மொழி. அப்ப திங்களுக்கு அதாவது பிறைக்கு இளம்பிறைக்கு எங்க இருக்கிறது இறைவனுடைய திருமுடியில இருக்கிறது தான் திங்களுக்கு ஒரு ஆதாரமாக உள்ளது. திங்களுக்கு அருங்கலம் திகழன் நுண்மொழி. பிறைச்சந்திரன் ஈசனின் திருமுடியின் மீது திகழ்ந்து சிறப்புடன் விழுதலே அதற்கு அருங்கலம் ஆகிறது. நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. நங்களுக்கு எங்கள் எல்லாருக்கும். இப்ப இதுல அந்த ஒரு கருத்தை சொல்லலாம். திருநாவுக்கரசு நாயனார் எங்கள் எல்லாரையும் ஒரு பொருட்டாக மதித்து எங்களுக்கு அருங்கலம் என்றா ஆன்மாக்கள் எல்லோரையும் எல்லாவற்றையும் மதித்து நமக்கு அருங்கலமாக கொள்ளத்தக்கது நமச்சிவாயனும் திருவைந்தெழுத்தை பரவுவதே, அதாவது போற்றுவதே. அப்ப இந்த இடத்துல அப்பர் எங்களையும் ஆன்மாக்களையும் கவனித்து இதுல பாடியிருக்கிறார் என்றது ஒரு சிறப்பு. அப்ப இதுல அந்த விரதிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது, அந்தணர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, திங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நமச்சிவாய மந்திரம். இதுல சம்பந்தர் அப்புறம் இன்னொரு இடத்துல பாடியிருக்கிறார், சுந்தரரும் பாடியிருக்கிறார் இந்த வெந்த நீர் அருங்கலம் என்றதை பற்றி. வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தனக் அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீண்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அடுத்து பாட்டுப்போம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தொறும் நல்குவானலன். குலமிலர் ஆகிலும் குலத்து கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. இதுல சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். அப்ப நாள்தோறும் நல்குவான் நலன். சலமிலன் என்றா வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், மனக்கூட்டம் இல்லாதவன், அது ஒரு பக்க சார்பாக செய்பவன் அல்ல, மனக்கூட்டம் இல்லாதவன், அனைவருக்கும் ஒரே தன்மையாக காணப்படுபவன், தன்னை பற்றி கூடாக சார்ந்த அடியவர்களுக்கு நலனை நாள்தோறும் அருளுவான். நாள்தோறும் நல்குவான் நலன் என்று சொல்லிக்குள்ள நாள்தோறும் நலனை நல்குவான். யாருக்கு நல்குவான்? தன்னை சார்ந்தவர்களுக்கு. அல்லாதவர்களுக்கு அவன் அவ்வாறு நலத்தை நல்குவான் என்பதல்ல, அவரவர் வினைகளுக்கு ஏற்ப.
தன்னை பற்றுக்கூடாக சார்ந்த அடியவர்களுக்கு நலனை நாள்தோறும் அருளுவான். அவரவர் வினைப்படி, அதாவது பற்றுக்கூடாக இருக்கிறவர்களுக்கும் அவரவர் வினைப்படி நல்ல முறையில நல்குவான். தன்னை சாராதவர்களுக்கு நலமிலன் என்றது தன்னை சாராதவர்களுக்கு உயர் நலன் செய்யான். அவர்களுக்கு நாள்தோறும் விரும்பியதனை வழங்க மாட்டான். வினை பயன்படி நுகர விடுவான். சலம் என்றது கோட்டம் அல்லது நிலையற்ற, அந்த சலம் என்றது வடமொழி சொல். சங்கரன் வந்து இன்பத்தை செய்பவன் அல்லது சுகத்தை செய்பவன். புலமிலர் ஆகிலும் குலத்து கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. இதுல இந்த குலத்தை பற்றி இவர் பாடியிருக்கிறார், மற்றவர்களும் பாடியிருக்கிறார்கள். நற்குலத்தில் பிறவாதவர் ஆகிலும் உயர்ந்த குடும்பத்தில் அடியவர்கள் பிறந்தவர் அல்லராகிலும் சிவபெருமான் திருநாமத்தை, அதாவது திருவைந்தெழுத்தை ஓதி வழிபடுபவர்களுக்கு நன்மையை அளிப்பவன். அந்த அவர்களும் அவனை சேர்ந்திருக்கிறார் என்றால், இவனை சார்ந்தவர்களாக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கும் நலனை நாள்தோறும் நல்குவான். அங்க அந்த குலம் அதுகள் பார்க்க மாட்டான். உண்மையாக அவன் தன்னை வழிபடுபவர்களுக்கு. சார்ந்தவர்களால் நலமிலன், ஞானத்தால் தன்னை அடைந்தவர்க்கே அபர்தம் இடிவினையையும் நீக்கி பேரின்ப நலம் அருள்வான். சார்ந்தவர்களால் இல்ல, சார்ந்தவர்களுக்குத்தான். ஞானத்தால் தன்னை அடைந்தவர்க்கு அபர்தம் இடிவினையை நீக்கி பேரின்ப நலனை அருள்வது வந்து அவனை சார்ந்தவர்களுக்கு. இதுல வந்து அப்பர் இன்னொரு பதிகத்துல பாடியிருக்கிறார். 5வது திருமுறையில 77ல சம்பந்தர் பாடியிருக்கிறார். 2வது திருமுறையில 115வது பதிகத்தில் 6வது பாட்டு. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடொரும் நல்குவானலன் குலமிலர் ஆகிலும் குலத்து கேட்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல வந்து இருக்கிற 63 நாயன்மார்களும் பல்வேறுபட்டவர்கள். அதாவது அதிலேயும் சிலர், அந்த நந்தனார் என்பவரெல்லாம் மீன்பிடி தொழில் செய்கிறவர். தோலை உரித்து ஒரு பிள்ளைஞன் என்ற பேர்ல வருகிறது. மற்ற மீன் பிடிக்கிற ஒரு நாயனார் இருந்தவர். அவர் தான் பிடிக்கிற முதலாவது பெரிய மீன் வந்து சிவபெருமானுக்கு என்று சொல்லி நேர்ந்து திரும்பியும் அந்த கடல்லையே விடுகிறவர், பிடித்த இடத்திலேயே. அதுபடியா பெரிய புராணம் வந்து பல்வேறு குலமரபு உடையவர்களை பேசுகிறபடியா இந்த இதுல குலத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிற என்பது நாங்கள் விளங்கி கொண்டு மேற்கொண்டு செல்வோம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடொரு நல்குவான் அலன் குலமிலர் ஆகிலும் குலத்து கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. அடுத்த பாட்டுக்கு போவோம். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடிச் சென்றலும். ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இதுல வீடினார் என்ற உலக இன்பங்களை விட்டவர்கள், மேம்பட்ட தொண்டர்கள் உலகப் பற்றுக்களை நீக்கி விட்டனர். உலகப்பற்றுக்களை நீக்கி விட்டதுனால மேன்மையான சிவனறியை அல்லது வீட்டு நெறியை அடைய பெற்றவர்கள். விழுமிய தொண்டர்கள் உலகிறந்த நிலையினில் நின்றனர். உலகு இறந்த நிலையில், அதாவது உலகம் வேண்டாம் என்ற இதில் உலகை மறந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிவனறியினை தலைப்பட்டு சிவயோகம் கைவரப் பெற்று நின்றமையை கண்டு ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. அப்ப இதுல அப்படிதான் பாடுறாருன்னா, நான் அவர்களை நாடி செல்வதற்காக ஓடினேன். அந்த அடியவர்களோடு சேர அடியேனும் விரைந்து அந்நெறியினை நானும் அடைய எண்ணி சென்றேன். ஆங்கு அவர்களின் சிவப்பொலிவையும்
சிவப்பொலிவின் அருங்காட்சியை கண்டேன். இதில் ஒன்று கருத்து ஒன்று விளங்கிக் கொள்ளணும். அடியார்களோட சேர்ந்து வாழ்வது சைவம் சொல்லுகின்ற ஒரு வழிபாடு, சங்கம வழிபாடு. அப்ப அடியவர்களையும் சிவனாகவும் ஆலயங்களையும் சிவனாகவும் கண்டு வழிபட வேண்டுவது அவசியம். அப்ப இதுல உருவம் கண்டேன் என்று சொல்றாருன்னு சொல்லிக்குள்ள அவர் ஓடிப்போய் அந்த அடியார்களோட சேர்ந்து இருக்கிறார். அந்த அடியார்களிலேயே சிவனுடைய வடிவத்தை, சிவனுடைய பொலிவை, சிவனுடைய உருவத்தை கண்டிருக்கிறார் என்று நாங்கள் அதை எடுக்கலாம். அந்த அடிய எண்ணி ஓடி சென்றேன். ஆங்கு அவர்களில் சிவப்பொலிவின் அருங்காட்சியை கண்டேன். அவர்களில் சிவ உருவம், அதாவது சிவபெருமானின் உருவத்தை கண்டேன். அதையே நானும் நாடினேன். நானும் அவரை நாட வேணும் என்றுதான் இதுவரை காலம் இருந்திருக்கிறேன். அப்ப இந்த சிவன் அடியார்கள்ல அவருடைய உருவத்தை காண்கிறேன்ன்றபடியா நான் அவர்களோடு சேர்ந்து இறைவன் சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக நான் அங்கே ஓடி சென்று நமச்சிவாயத்தை சொல்ல தொடங்கிக்குள்ள நாடினேன். நானே நாடி இருக்கிறேன். நாடிட்டு நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாயன்ற மந்திரம் இவரை நாடிட்டுது. உண்மையில நாங்கள் இப்ப நமச்சிவாய மந்திரம் சொல்றோம், போதுங்கி சொல்ல துவங்கி இருக்கிறோம், அப்படியே என்றெல்லாம் நாங்க கதைச்சாலும் நாங்களே அது சொல்லவில்லை. அந்த திருவைந்தெழுத்து தான் எங்களை பற்றி இருக்கிறது, எங்களை சொல்லும்படியாக அது எங்களை பற்றி இருக்கிறது என்பதை கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையும். நாங்களே சொல்லிட்டோம், நாங்களே சொல்றோம் என்று சொல்லி நாங்க வீரம் பேசக்கூடாது. அப்படித்தான் எல்லாரும் நாங்கள் நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதை நாங்கள் மாற்றி அந்த நமச்சிவாய திருவைந்தெழுத்து தான் எங்களை பற்றி பிடிக்கிறது, தன்னை சொல்லும்படியா என்பதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள், கூடினார் அன்னறே கூடி சென்றலும், ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும், நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. அடுத்த பாட்டுக்கு போவோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லத்திலே ஏற்றும் விளக்கானது புற இருளை போக்குவது. அதாவது வீட்டில் உள்ள விளக்கு அந்த வீட்டில் உள்ள இருளை போக்குவது போல சொல்லக விளக்கது சோதி உள்ளது. சொல்லினுள் இருக்கும் விளக்கானது சொல்லகத்து, அதாவது சொல்லுக்குள்ள இருக்கிறது திருவைந்தெழுத்து. சொல் அகத்து, அதாவது சொல்லக விளக்கதுன்றதுல திருவைந்தெழுத்தாகிய சொல்லின் அகத்தில் உள்ள அந்த விளக்கு ஜோதி விளக்கு. அது ஒரு ஜோதி விளக்கு, எக்காலத்தும் உள்ளது. திருவைந்தெழுத்து என்னும் விளக்கானது உயிர்களின் அகத்திரளை போக்கும் ஜோதி வடிவமானது. வீட்டுக்கு விளக்கேற்றி வைத்தா வீட்டின் இருளை புற இருளை நீக்குவது போல இந்த நமச்சிவாய மந்திரத்தை நாங்க சொல்ல எங்களுடைய அக இருளை போக்கும். பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. பல்லக பலருடைய மனத்தில் உள்ள உயிர்கள் எண்ணிறந்தன. உயிர்களின் அகத்தை விளக்கும் ஒளியை பலராலும், அதாவது அனைத்து உயிர்களாலும் காணப்பெறுவது. அனைத்து உயிர்களும் கண்ட போதிலும் உணர வல்லார்க்கே உணர முடியும். எல்லாரிடத்திலும் இறைவன் இருக்கிறான். ஆன்மாக்கள் அத்தனை பேரிடத்திலும் இறைவன் இருக்கிறான். அந்த ஆன்மா தனக்குள்ள இறைவன் இருக்கிறன்றதை உணரும் காலம் வரும் பொழுதுதான் அதை அந்த ஆன்மா உணரும். நல்லக விளக்கது, அதாவது ஞானமுள்ளவரின் அதாவது ஞானம் நிறைந்தவரின் அகத்தில் உள்ள விளக்கு நமச்சிவாய மந்திரம் ஆகும். அஞ்ஞானம் என்ற இருள் எம்மிடையே மண்டி கிடக்கிறது. எத்தனையோ பிறவிகளில் சேர்த்த வினைகளாகிய இவ்விருளை எப்படி போக்குவது? அந்த இருளை போக்க உதவுவது நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய இதில் 5 சொற்கள், 5 பொருள்கள் உள்ளன. அவற்றை பொருள் விளங்கி உணர்ந்து சொல்வது மட்டுமல்ல, அந்த உணர்வில் நாமும் நிற்க வேண்டும். அப்ப நாங்க சும்மா நமச்சிவாய 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 நமசிவாய நமசிவாயன்னு சொல்றதுல மட்டுமில்லை, அந்த நமசிவாயத்துல 5 எழுத்துக்கள் இருக்குது.
ந என்றது திரோதான ந என்றது திரோதான சக்தி, ம என்றது மலம், சி சிவம், வ சக்தி, ய என்றது ஆன்மாவாகிய நாங்கள். அப்ப அந்த ஒவ்வொரு பொருளையும் நாங்கள், ஒவ்வொரு எழுத்தின் ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் உணர்ந்து சொல்ல வேணும், சொல்லுறபடி அதிலேயே நிற்க வேணும். முன்னறியாகிய இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அடுத்த பாட்டுக்கு போவோம். முன்னறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரண் ஆதல் திண்ணமே, அன்னறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே. முன்னறியாகிய முக்கண்ணன் நெறி யாவற்றிற்கும் முன் விளங்கும் சிவநெறிக்கு முதல்வன் முக்கண்ணனாகிய சிவபெருமான். அதாவது சிவபெருமானுடைய நெறி முன்னெறி என்று சொல்லப்படுகிறது. அந்த நெறிக்கு முதல்வன் முக்கண்ணனாகிய சிவபெருமான். அந்த முக்கண்ணன் தான் நெறி. அதான் அந்த முக்கண்ணனுடைய நெறியில் அவனை சரணடைந்தால் முக்கட்பிரானானவன் அருளிய வழியே உறுதியாக பற்றி கொண்டு யாவரும் அவனை சரண் புகுந்தால் அன்னறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே. அப்ப அவனுடைய நெறியையே, அந்த சிவன் சொன்ன நெறியையே நாங்கள் அவனை அடைந்து சரணடைந்து அந்த நெறியையே நாங்கள் சென்று அவனை அடைந்தோமா இருந்தால் அப்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தவர்களுக்கெல்லாம் சிறந்த வழியாக உதவுவது திருவைந்தெழுத்தாகிய நமசிவாய மந்திரம். அதாவது இதுல அது இறைவனுடைய திருவடிகளை நாங்கள் சரணடைதல் வேணும், சரண்ட பண்ணிடணும்ன்றதுதான் இதுல சொல்லப்படுகிறது. நன்னறியாவது நன்மை எனப்படுவன எல்லாவற்றிலும் சிறந்த நன்மையாவது வீடு பேறு. அப்ப நன்னறி என்றது வீடு பெற்ற தருகின்ற நெறி. வீடு பெற்று அடைய தலைப்படுவோருக்கு ஏதுவாக ஞான நெறி அவசியம். ஞான நெறி ஏன் அவசியம் என்றால், இப்ப நாங்க வீடு பெயர் அடைந்தவர்களும் சில நேரத்தில் அவர்களுக்கு முன்பு அவர்களை பீடித்திருந்த மலம் தாக்கத்தை ஏற்படுத்தும். வாசனா மலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மலத்தினால் ஏற்படுகிற தாக்கம் ஏற்படும். அப்ப வீடு பேர் அடைந்தவர்களும் சில நேரம் சருகி கீழே வர சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்ப அவ்வாறு நிகழாமல் அந்த வாசனாமல தாக்கத்தாலையும் தாங்கள் பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு அவர்களும் இந்த நமச்சிவாய மந்திரம், அதாவது திருவைந்தெழுத்தை ஓத வேணும். அவர்களுக்குரிய மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை அவர்களும் ஓத வேணும் என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. இதுல முன்னறி ஆகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரணாதல் திண்ணமே, அன்னறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே. அடுத்த பாட்டுக்கு போனாங்க. சாரி. மாப்பிணை தழுவிய மாதுர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ, நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. மாப்பிணை தழுவியண்டது மானை ஒரு அதாவது கையில் வைத்திருக்கின்றவன், அதே பக்கத்தில்தான் மாதுர் பாகம், அதாவது பார்வதி அம்மையாய என்றுமே பிரிதல் இல்லாத சக்தியினை பார்வதி அம்மையை இடப்பாகத்தில் கொண்டவன். மானை கையில் ஏந்தியவனும் சக்தியை இடப்பாகத்தில் கொண்டவனும் மாதுருபாகனாக இருக்கிறான். பூ மாலைகள் சாத்தப்பெற்ற திருவடிகளை மனங்கனிந்து கைதொழுவதற்கு, அதாவது உள்ளம் பொருந்த அவர்கள் கைதொழுபவர்களே ஆனால் நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. அப்படி அவனை ஏற்றுபவர்கள், வழிபடுபவர்கள் நாப்பிணை தழுவிய நமச்சிவாயத்து, நாவை பிணைத்து நாவை பிணைந்து தழுவிய திருவைந்தெழுத்தை என்றதுக்காக இதில் சொல்லப்படுகிறது. ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கணிலே, நாவை பிணைந்து தழுவிய திருவைந்தெழுத்தை பற்றிய
நாவினிடத்து இடையறாது நவிற்றுதலால் தழும்பேறி, அதாவது திருவைந்தெழுத்தை சொல்லி 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 நாவை தழும்பேற வைக்க வேணும். தழும்பேறி அத்தன்மை பதிந்த நமச்சிவாய எனும் அஞ்செழுத்து பதியத்தின் 10 பாடல்களையும் இப்ப இவர் தான் பாடிய இந்த பதியத்தின் இது கடைசி பாட்டு. இந்த 10 பாடல்களையும் பாடி பரவி போற்றுவோருக்கு இடுக்கண் எவ்வித துன்பமும் வராது, எத்தகைய துயரங்களும் ஏற்பட மாட்டாதுன்னு அவரே சொல்லுறார். அப்ப இந்த பதியத்தை படிப்பதனால எங்களுக்கு பலன் உண்டு என்பதை சொல்லி வைக்கிறார். மானை கையில் ஏந்தியவனும் மாதனி ஒரு பாகத்தில் கொண்டவனும் மலர் மாலைகள் சாத்த பெற்ற திருவடிகளை கொண்டவனுமாகிய சிவனை மனங்கனிந்து உள்ளம் பொருந்த கைதொழுது நாவில் நமச்சிவாய பதிகத்து 10 பாடல்களையும் பாடி துதிப்போர்க்கு எவ்வித துன்பமும் இல்லை. அப்ப இந்த மாப்பிணை தழுவிய மாதொர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. நாங்கள் இதுவரையில என்னுடைய விளக்கத்தை கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, மேலும் நாங்கள் உரையாடல இன்னும் ஏதாவது நாங்கள் விடுபட்டதில் நாங்கள் திருத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி மிஸ்ஸஸ் நகுலேச பிள்ளை. இந்த நமச்சிவாய பதிகம் இல்லை, இந்த பஞ்சாட்சர பதிகம் என்று சொல்லப்படுகின்ற சொற்றுணை வேதியன் முதலான இந்த 10 பாடல்களுக்கும் நீங்கள் சைவ சித்தாந்த தத்துவ அடிப்படையிலே விளக்கம் சொல்லி இருக்கிறீர்கள். நல்ல இன்றைக்கு நல்ல கன்சன்ட்ரேஷன் எனக்கு கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு எங்களுடைய அப்படியே குருபூச தினம் எப்ப இன்றைக்கு இன்றைக்கா? அப்ப இந்த பதியத்தை செய்யறது நல்லது. ஓகே ஓகே. சதய நட்சத்திரம் அப்படியா? ஓ, சித்திரை சதயம். சித்திரை சதயம். ஓகே ஓகே, நல்லது. உங்களுக்கு எங்களுடைய எங்கள் அனைவரது நன்றி உரித்தாகுக. நாங்கள் இந்த